இந்த ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்த உடனே பேரண்ட்ஸ்க்கு அவங்களோட தாத்தா பாட்டிக்கெலாம் ஒரு டவுட் என்னென்னா பால் பற்ற மாட்டேங்குது, என் குழந்தைக்கு எப்படி பால் பற்றணும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நாங்கள் யூஸ்வலாக ஒரு 3 விஷயத்தை வச்சு சொல்லுவோம். குழந்தை தொடர்ந்து கண்டினியூஸாக ஒரு 20 நிமிஷம் பால் குடிச்சிட்டு அப்புறம் ஒரு 2 to 1.5 மணி நேரம் தூங்குனாங்க அப்படின்னா குழந்தைக்கு பால் பற்றுதுன்னு அர்த்தம். ரெண்டாவது என்ன விஷயம்னா குழந்தை ஒரு நாளைக்கு 5 to 6 தடவை யூரின் போனாங்கன்னா பால் பற்றுதுன்னு அர்த்தம். மூணாவது என்ன வைப்போம்னா குழந்தை ஃபஸ்ட்டு வெயிட்டை வச்சு சொல்லுவோம். அப்படின்றப்ப என்ன பண்ணுவாங்கன்னா பேரண்ட்ஸு ஃபஸ்ட்டு டே குழந்தை பிறந்தப்போ 7வது நாள் வந்தப்போ பார்த்தாங்கன்னா வெயிட் செக் பண்ணி பார்த்தாங்கன்னா குழந்தைக்கு அதே வெயிட் இருக்கலாம், இல்லை கொஞ்சம் வெயிட் குறைஞ்சிருக்கும். அப்போ பயந்துருவாங்க. பட் அது கிடையாது. ஒரு இயற்கையாக பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்தப்புறம் 3 கிலோ இருக்குன்னா மொதல் 10 நாளில் 10% குறையும். ஸோ தோராயமாக 3 கிலோ குழந்தை 2.7 ஆகிட்டு திருப்பியும் ஒரு 5 நாளில் வெயிட் ஏற ஆரம்பிக்கும். ஸோ யூஸ்வலாக 2வது வாரம் 14 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா குழந்தையோட வெயிட் நார்மல் பிறந்த குழந்தைக்கான வெயிட்டுக்கு வந்துடும். ஸோ இதை நாங்கள் யூஸ்வலாக செக்கப், அதனால தான் 7வது நாள் ஒரு செக்கப் பார்த்தாலும் திருப்பி குழந்தை 21வது நாள் ஒரு செக்கப் வர சொல்லுவோம். அந்த 21வது நாள் செக்கப்லேயும் குழந்தை வெயிட் குறைஞ்சிருந்தா அப்போ குழந்தைக்கு பால் பத்தலை அப்படின்னு நாங்கள் அட்ரஸ் பண்ணி நாங்கள் இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் ப்ராப்ளம்ஸ் எதாவது இருந்தால் அதை அட்ரஸ் பண்ணிவிட்டு அதுவும் மீறி பால் வரல அப்படின்னா வேணால் பவுடர் பால் அட்வைஸ் பண்ணுவோமே தவிர எந்த குழந்தைக்கும் பிறந்த உடனே பவுடர் பால் கொடுக்கறது நல்லது கிடையாது.